ரேணுகா தேவி சுத்தி வந்தாங்க. சரி. ரேணுகா தேவிக்கு யாரு பாதரட்சை கொடுத்தது? யாரு? சூரிய பகவான் ஆகப்பட்டவர். சூரிய பகவானை கொடுக்க வைத்தது யாரு? அவர்தான் ஜமதக்னி முனிவர். ஜமதக்னி முனிவர். ஆமா. அப்ப ஜமதக்னி முனிவரை சுற்றி வந்த பெண் யாரு? ரேணுகா தேவி. என்ன முறை வேணும்? பொண்டாட்டி. பொண்டாட்டி யாரை சுத்தி வந்தா? புருஷனை. என்ன தணிஞ்சு போட்டு வந்தா? செருப்பு. அப்ப யார பொண்டாட்டியே புருஷன் சுத்தி வந்தா? புருஷனை பொண்டாட்டி போய். ஆமா. ஆக புருஷன் ஏத்துக்கிட்டேன். தெய்வமா ஏத்துக்கிட்டார். சிவனை ஏத்துக்கிட்டாரு. புருஷன் ஏத்துக்கிட்டார். அந்த கதை சிவனை ஏத்துக்கிட்டாரு. புருஷன் மட்டுமா ஏத்துக்கிட்டாரு? சிவனை சுத்தி வந்து நீரை அபிஷேகம் பண்ணினா சிவலிங்கம். சிவன் ஏத்துக்கிறாருன்னு வையல. இருங்களே, இப்ப சிவலிங்கத்தை குளிப்பாட்டினா நீரை ஊற்றி, அப்ப காலனி அணிஞ்சுக்கிட்டு தான் சிவலிங்கத்தின் மேல் நீரை ஊற்றினார். சிவன் ஏற்றுக்கிட்டாரு. தவறு இருந்தேன், வலிமை பெற்றேன். சரி. எப்படி வணங்க வேண்டும் என்று தெரியாமல் கூட கண்ணப்பனா நடந்தேன் செருப்பு வச்சார். ஆமா, ஏத்துக்கிட்டாரு. அப்ப அவன் கால, அதாவது செருப்பு காலை எடுத்து சிவலிங்கத்தின் மீது கண்ணை மறைத்து அந்த தன்னுடைய கண்ணை பிடிங்க அந்த இடத்துல வச்சாரு. அப்ப செருப்பு காலால மிதிச்சுக்கிட்டு பண்ணாரு. ஏன் வச்சாரு? ஏன்? உண்மையான பக்தி. வணங்கணும்னு தெரியாது. வணங்கின நாள் எத்தனை நாள் இருக்கு தெரியுமா? ஒரு 5 நாளோ 6 நாளோ தான் இருக்கு. சரி. அதனால இவனுக்கு வணங்க தெரியலையே அப்படின்னா அவர் ஏத்துக்கிட்டாரு. சரி. ஆக வணங்க கூட அறிவு இல்ல. உனக்கு வணங்குறதுக்கு அறிவு இருக்கல? இருக்குல்ல. இருக்கிறதால தான் உங்களை ஆக புருஷனை பொண்டாட்டி சுத்தி வந்து அவர் ஏத்துக்கிட்டாரு. சிவனை நீங்க என்னைய சுத்தி வந்ததுக்கு நான் எதுக்கு ஏத்துக்க முடியாது? நீங்க என் புருஷனா இல்ல நான் உங்க பொண்டாட்டியா? தெரியுது. உங்களை கட்டி குடும்பம் நடத்தினால அப்படியே வீடு உண்டு போயிருமியா? நீ கொண்டு போனா இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. குடும்பம் அப்படியே ரெண்டா பொளந்ததே போகும். பொளந்து விட்டு போட்டும். ஆக நான் வந்து இங்க புருஷன் இல்ல, நீங்க வந்து பொண்டாட்டி இல்ல. அப்படி ஒண்ணு அவசியம் இல்ல. இறைவன் ஏத்துக்கிட்டாரு. நீங்க ஏத்துக்க சொல்றது பெரிய ராமாயணம். ராமாயணம் அப்படினால ராமாயணத்துல கதாநாயகனாக விளங்கக்கூடிய ராமன். ஆமா. ராமன் உன்னுடைய பாதரட்சை யாரு தலையில சுமந்துட்டு போனாங்க? பரதன். ஆமா. ஏன் பாதரட்சை சுமந்துட்டு போன? முற்பிறவியிலே என்ன நடந்தது? ஆதிசேஷனாகப்பட்டவனுடைய சரி மேலே அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு வெளியே போயிட்டார். யாரு? நாராயணன். ஒரு வெளியே போயிட்டார். வையில என்னத்த ஒரு பாதரட்சை என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன் மேலே வச்சுட்டு போயிட்டார். இப்போ அவருடைய கையில சங்கு சக்கரம் எல்லாத்தையுமே அங்கே வைத்துட்டு போட உடனே இந்த பாதரட்சை கேட்டுச்சான், எங்களுக்கு சரிசமமான இருக்கிய நீ காலில் அணிந்திருக்கக்கூடிய ஒரு பாதரட்சை, நீ எனக்கு சரிசமமா இருக்கலாம் என்று தாழ்ந்து இகழ்ந்து பேசவும் அழுக கண்ணீர் தண்ணி விழுந்தது. ஆக நாராயணன் இது ஞான மூலமாக அறிந்து அடுத்த பிறவிலே அந்த சங்கு சக்கரம் அனைத்துமே உன்னை தலையில சுமந்து திரிகின்ற அளவிற்கு நான் உருவம் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ராமாயண அவதாரத்திலே இது பண்ணாங்க. அப்படி உங்க செருப்பு யாரு பண்ணாரோ இது பண்ணாருன்னு ஒரே நிமிடம் சொல்லுங்க. உங்க செருப்பு அது போல யாரிடத்திலுமே சரிக்கு சமமா இருந்து உங்க செருப்பை யாராச்சும் தாழ்த்தி பேசியிருக்காங்களா? இல்லையா? இல்ல 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 இல்ல. இப்ப தாந்தவனி மலையில அப்படி நீங்க பாதரட்சை இன்னும் காணிக்காக செலுத்தக்கூடியது. தாந்தவனி மலையில இன்றும் சரி இன்னைக்கு வரைக்கும் நடக்குதுன்னா கிடையாது. அன்றைக்கு செருப்பை வச்சு ஆனா அன்றைக்கு ஏத்துக்கிட்டாருல இறைவன். எப்படி ஏத்துக்கிட்டாரு? எப்படி ஏத்துக்கலனா எப்படி சொல்ல முடியும்? நீங்க இரு செருப்பு ஏத்துக்கலனே ஒரு செருப்பு தான். செருப்பை கால்ல போட்டு ஒரு செருப்பு தான். அதற்கும் காரணம் இருந்துச்சு. செருப்பை கால்ல போட்டு போனாங்களா கையில கொண்டு போனாங்க? கையில தான் கொண்டு போனாங்க. கால்ல போட்டுட்டு போய் அப்படியே கைட்டி வருது. நீங்க என்ன புது செருப்பாக கொண்டு போய் அங்கே கொடுப்பாங்க தெய்வத்திற்கு காணிக்கையாக. ஒரு செருப்பை கொண்டு வைத்த உடனே யாரும் தெரியாதவர்கள் இன்னொரு செருப்பை கொண்டு ஜோடியா சேர்க்கின்ற பொழுது இரண்டும் இணையணும். இணைந்திருந்தா நம்ம நினைத்த காரியம் நிறைவேறும். அதானே உண்மை. ஆமா. இப்போ எப்படி நடக்குது? இப்போ எப்படி நடக்குது? யார் ஒருவன் அங்க படிக்கட்டுகளை வரைந்துட்டு போறானோ அது பக்கத்துல அதே ஒரு படிக்கட்டு வரைவாக இது சரி இப்போ உள்ள காலம். சரி. ஆக அங்கே அந்த அம்மா கையில கொண்டு வந்து அந்த சுவாமிக்கு புதுசாகத்தை பண்ணா. சரி. நீ காட்டுக்குள்ள போட்டுட்டு அங்கங்கே சுத்தி தெரிஞ்சுட்டு அந்த செருப்பை போட்டு சுத்தி வருவா. இதை கேட்டா நான் கேக்குறேன், இவ்வளவு கோபம் வர்ற நீ? சரி நான் கேக்குறேன், செருப்பு போட்டு சுத்த கூடாதுன்னு சொல்றீங்க. யாரு அவங்களுக்கு வர சொல்லுது? யாரு வர சொல்றாங்க? ஒரு தொண்டை நாட்டு மக்களுக்கு என்ன தெரியுமா சிறப்பு? குறிப்பறியும் தன்மை குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு யாரு வர்றாங்க அப்படின்னா முன்னாடியே தெரியும் இவர்தான் வந்திருக்காரு. முன்னாடி எப்படி தெரியும்? உங்களை பார்த்தா தானே எங்களுக்கு தெரியும். இருங்க, குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பறியும் தன்மை உண்டு. அதுக்காக நாங்க மந்திரவாதியா வர்றதுக்கு முன்னாடி இவங்க நம்ம இடத்துக்கு வருவாங்க. அகிமா கரிமா லகிமா மகிமா பிராப்தி பிரகாதம் ஈசத்தும் அசத்தம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்து. சரி. நாரதை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் தெரியல. ஆனா உண்மையை சொன்னா வள்ளிக்கு அஷ்டமா சித்துக்களின் கட்ட இருந்த பெண்ணு அப்படின்னா வள்ளி. சரி. சாதாரண மானிட பிறவி இந்த இடத்துல நீங்க சொன்னீங்களா முன்னாடி ராமராகப்பட்டவர் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் வரத்தை கொடுத்தாரு காலனியே அப்படின்னு. பூலோகத்தில் மகாவிஷ்ணு ராமராக பிறப்பெடுத்தார். ராமருக்கு தெரியுமா நான் ஒரு சாமிங்கிறது? ராமருக்கு வந்து நான் சாமி அப்படிங்கிறது ராமருக்கு தெரியுமா? சரி தெரியாது. அப்ப சாதாரண மனிதராக தானே இருந்தாரு. மனிதராக இருக்கும்போது எப்போவோ கொடுத்த வரத்தால பூலோகத்தில் காலனியாக பிறப்பெடுத்தது அப்படிங்கிறது அது தவறான கருத்து இல்லைங்களா? உண்மைதான். நீங்க சொல்றது இல்லை நான் சொல்றேன், உண்மைதான். ஆனா இவர் எப்போ பிறந்தாரு? மகாவிஷ்ணு எப்ப சாபத்தை கொடுத்தாரு அப்படிங்கிற கணக்கு இருக்கு இல்லையா? அதனால தான் நான் கேட்கிறேன். அவதாரம் அப்படின்னா அவங்க அவதாரம் எடுத்தாலும் நான் இறைவன் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா செருப்ப கால் தலையில சுமந்தாருல, அப்ப அது சிறப்பு வாய்ந்ததுனே. யாருடைய தவறு ஒண்ணும் இல்லையே. அதான் யாரோ அண்ணனாகப்பட்டவர் இகழ்ந்து பேசினவனை தானே அதே செருப்பை கொண்டு அவனை தலையில சுமந்து போவாங்க. இகழ்ந்து பேசுறானோ பேசலையோ அப்ப எந்த உருவத்துல செருப்பாக தான் இருந்தது?
தப்புனா தப்புன்னு ஏத்துக்கமா, சரி செய்ய கூடாது. நீங்க தப்புன்னு என்ன சொன்னீங்க, நான் ஏத்துக்க மாட்டேன், நான் சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, எல்லாத்தையும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, நீங்க கேளுங்க. நம்ம நடைமுறையாவே கேட்போமே, கேளுங்களேன். பொதுவாவே ஒரு கோவிலுக்கு போறோம், இப்ப காலையில இந்த கோவிலுக்கு போறோம், செருப்பு போட்டுட்டு உள்ள சொல்லிட்டேன், நான் தான் சொல்லிட்டேனே. கோயிலுக்கு தெய்வத்திற்கு கொடுக்கும்போது சாதாரண மனுஷன், சாதாரண முனிவர் தெய்வத்திற்கு இருங்க. 8 அறிவு தெய்வத்திற்கு, 7 அறிவு உங்களுக்கு. இறைவனாகப்பட்ட ஏத்துக்கும் போது நீங்க 7 அறிவு படைச்ச அவரை விட ஒரு அறிவு குறைவு. 8 அறிவுலாம் கிடையாது. என்னது 8வது அறிவு இருக்கிறது இல்லங்க. நீங்க இவ்வளவுதான் அறிவுன்னு இறைவனே கிடையாது. இப்ப என்னைய கேட்டீங்களே, கோவிலுக்கு போகின்ற பொழுது விளக்காகப்பட்டது எத்தனை, விளக்கு தேவை, எல்லாம் தேவை அப்படின்னீங்களே. கோவிலை கட்டினாத்தே அதுக்கு தீபத்தை ஏத்தணும், அதுக்கப்புறம் தான் விளக்கு தேவை. ஆமா, கோவிலே கட்டாம கும்பாபிஷேகம் வைக்க முடியுமா? முடியாது. யார் வச்சது? இது யார்கிட்ட கேக்குறீங்க? உன்கிட்ட நான் கேட்கிறேமா? என்கிட்ட எதுக்கு நீங்க கேக்குறீங்க? ஏன் கேட்ட பதில் தெரியுமா தெரியாது? ஏன் என்கிட்ட கேள்வி கேட்டு நீங்க பேசாம நிக்கிறீங்க, பதில் சொல்லாம நான் எதுக்கு சொல்றேன்? எங்க கோவில்னு ஒண்ணு இருந்தா கோவில் கட்டினா தான் கும்பாபிஷேகம் நடக்கும். கோயிலை கட்டாம யாராவது கும்பாபிஷேகம் பண்ணுவாங்களே? இது எங்க கூட்டுத்தனமா கேள்வி கேக்குறீங்க நீங்க? செய்தார்கள் கும்பாபிஷேகம். அப்படிலாம் யாரும் இறைவன் மிகப்பெரிய ஒரு ஆலயங்கட்ட கூட போல ஒருவருடைய கோவில் கட்டிய கும்பாபிஷேகத்துக்கு கோவிலே கட்டாம கும்பாபிஷேகம் செஞ்சாங்க. எங்கே, எப்படி? பதில சொல்லுங்க பாப்போம். யாரு? நீங்க தான் கேட்டேன். நானு கேள்விக்கு பதில் சொல்றேன், நீங்க கேள்விக்கு கேள்வி பதில் ஆயிடுமா? நீங்க கேட்ட மட்டும் தான் நான் சொல்லணுமா? ஏன் நீங்க பதில சொல்லிட்டு அப்புறம் கேளுங்க. இவாரு எங்க பெரியவங்க உட்கார்ந்து என்னங்க எனக்கு மிகவும் பிடித்தது என்ன தெரியுமா? நான் உங்கள்கிட்ட கேளுங்க, நியாயமா அவர் பண்றது? நான் ஒரு கேள்வின்னு வச்சிருக்கேன், ஒன்று பதில சொல்லணும், பதில சொல்லிட்டு அடுத்த கேள்வி நீங்க கேட்கணும். கேள்விக்கு பதிலே சொல்லாம திருப்பி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு நீ சொல்லு பாப்போம் அப்படின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அது அந்த கோவில் இருங்க, உங்களுக்கு கேள்விக்கு பதில் தெரியுமா தெரியாதா? நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்டேன் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதெல்லாம் அது பேசக்கூடாது. அப்புறம் பதில சொல்லுங்க தெரிஞ்சா. உங்களிடத்துல நான் ஏன் கேட்டேன்? ஏன் கேட்டீங்க? உங்கள்ட்ட ஏன் கேட்டேன்? அப்ப கேள்வி ஒரு சிறுபிள்ளை நாவால சொல்ல முக்காலத்தை உணவு நான் என்னுடைய செவி குளிர கேட்கணும். சரி, எனக்கு தெரியும் எந்த கேள்வி கேட்டாலும் எல்லாத்தையும் அறிந்தவன் நான். அப்பனுக்கு பாடம் சொல்லி சுப்பன்ற பேர் பற்றானி சுவாமி மலையிலே முருகா கடவுள் சின்ன பிள்ளை, சிவனாகப்பட்டவர் பெரியவர். ஆனா சிவனுக்கு எதுவும் தெரியாமல்ல தன்னுடைய பிள்ளை மழலை சொல்லால் சொல்றதை நம்ம கேட்கணும். அப்படின்னு அவர் அமர்ந்து அது போல நான் சொல்றதை நீங்க கேட்கணும் ஆசைப்படுறீங்களோ? உங்க நாவாலே சொல்றேன். அப்படி இல்லை, நீங்க பதில சொல்லுங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கேன், பெரிய பிள்ளையா இருக்கேன், அது உங்களுக்கு தேவையில்லை. நான் கேட்டதுக்கு பதில சொல்லுங்க. முன்னாடி சொல்ல தெரியலன்னு சொல்லுங்க, நான் வேணா பதில சொல்றேன். காட்டுக்குள்ள இருக்குது இந்த சின்ன பிள்ளை, ஒண்ணும் தெரியாத பிள்ளை. ஆமா, ஒண்ணும் தெரியாது. நீங்க தான் வந்து பாத்தீங்க எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு. அப்படி நினைச்சேன். அதே ஆளை பார்த்து இடவிட கூடாது அப்படி. ஆமா ஆமா. ஆனா இடப்பட்டு என்னதுக்கு? யார் இடத்துல ஏன்னா இப்படி பேசணும், பசித்திரு தனித்திரு வெளுத்திரு. ஆமா, எந்த ஒரு இடத்துல எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் பணிவு என்று சொல்லக்கூடியது முக்கியம். பணிவு யாருக்கிட்ட காட்டணுமோ அவங்கள்ட்ட காட்டணும். நீங்க எல்லாத்துக்குமே குத்தம் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள்ட்ட தான் பேசணும். எதிரி நாட்டுல போர் தொடுத்து வரானா அவன்கிட்ட திமிரா இருக்கலாம். ஆமா, உன்னிடத்துல தேடி வந்து யாரம்மான்னு உன்னிடத்துல விவரிக்கிறேன் அப்படின்னா அவன்கிட்ட போய் நீ வந்து திமிரா இருந்தோம்னா அப்ப நீங்க தவறு, நீ பண்ணது தவறு. பதவி இந்த காவல் பதவி, இந்த காவல் பதவி என்று சொல்லக்கூடியது நிலைத்திருக்காது. சரி ஐயா, அற்புதமான முறையிலையா கேட்டீங்களே, பதில சொல்லுங்க. நீங்க விளக்கு ஏத்திருக்கீங்களா? கோவிலுக்கு போவோம், விளக்கேத்துவோம். எப்படி விளக்கேத்துவீங்க? கையால தான். அப்புறம் எப்படி விளக்கேத்துவீங்கன்னா எப்படி, என்ன சொல்றீங்க? திமிரு தானே ஆகாது. ஏங்க விளக்கு இருக்கும், அதுல எண்ணெய் விடணும், அதன் பிறகு திரியப்படணும், அதுக்கப்புறம் பத்த வைக்கணும், அதுக்கப்புறம் ஏத்தணும், தீபத்தை ஏற்ற வேண்டும். தீபமாகப்படும் சுடர் விட்டு எரிகிறது. ஆமா, எல்லாம் இருந்தா தானே ஏத்த முடியும். ஆமா, எந்த அறிவுல விளக்கே இல்லாம அறிவு என்னம்மா நீ கேள்வி கேட்க? என்னங்க நீங்க இருக்கா இல்லையா? சரி, இல்ல நான் தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க. வேணா ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி தரேன், சப்பீட்டா போங்க. தோரங்குறிச்சியை பார்க்க நல்ல மனுஷனுக்கு புல்லா பிறந்திருக்கு பாரு. ஊரையும் நாட்டையும் கெடுத்து. நீங்க கும்பிடக்கூடிய கடவுள் யார்? முருகா கடவுள். முருகா கடவுள் முருகப்பெருமானுடைய நெற்றியிலே பட்டை அடிஞ்சிருப்பார். பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை. நீங்க என்ன போட்டிருக்கீங்க? நான் நாமம். எதுக்கு? யாரையாச்சும் இழிச்சு வாச்சு வந்து அங்க போட்டுக்கலான்னு போட்டிருக்கீங்களோ? நாமம் கிடையாது. ராமம். நாமம் என்பது ஒருவருடைய பேர். ராமம் என்பது நீங்க போட்டிருக்கிறது. ஆக ராமம் யாரு அணிவா அப்படின்னா காக்கக்கூடிய கடவுளாக விளங்கக்கூடிய நாராயணன். ஆமா, பெருமாள். ஆக உங்களுடைய சிவபெருமானை வழிபடக்கூடிய பக்தர்கள் யார் அப்படின்னா நாயன்மார்கள். அதே போல நாராயணுடைய நெருக்கமான ஒரு பக்தர்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆழ்வார்கள் சொல்லுவோம். ஆழ்வார்கள் 12 பேர். ஆக அந்த 12 ஆழ்வார்கள் முதல் ஆழ்வாராக விளங்கக்கூடியவன் யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார். இந்த பொய்கை ஆழ்வார் என்ன செய்யறாரு? ஒரு மாலை பொழுதுல ஒரு வனம் வழியாக நடந்து செல்கின்ற பொழுது மலை அடர்ந்த மலையாகப்பட்டது பெய்கின்றது. ஒரு ஓரம் பார்த்து ஒதுங்க வேண்டுமே அப்படின்ற ஒரு காரணத்திற்காக போய்கொண்டே இருக்கின்ற பொழுது மிருகண்ட முனிவருடைய ஒரு மாளிகை. அந்த மாளிகையில் இடக்களி என்று சொல்லக்கூடியது. இடக்களினா வீட்டு திண்ணை. இந்த வீட்டு திண்ணையில தான் போய் சற்று அமர்ந்து படுத்திருந்து ஓய்வெடுத்து இந்த மழை நின்ற பிறகு போவோமே அப்படின்னு போறார். ஓய்வெடுக்கிறார். இவர் போன ஒரு அரை மணி நேரத்தில் பாருங்க பின்னாடி பூதத்தாழ்வார் போறார்.
பூதத்தாழ்வார் போன உடனே இவர் அந்த இடத்தை பார்த்த உடனே அங்கே ஒருவர் இருக்கார். அவரோட சேர்ந்து நம்மளும் சற்று ஓரமாக ஒதுங்கி நிற்கலாமே அப்படின்னு அவரும் போகிறார். போன உடனே அங்கே ஒருவர் மட்டும்தான் படுக்கலாம். ஆக ஒருவர் படுக்கின்ற பொழுது இன்னொருவருக்கு இடம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறார், வாருங்கள் இருவருமே அமரலாம். இருவர் உட்கார்ந்தா 20க்குமே இடம் சரியாக இருக்கும். ஆக இருவருமே அமர்ந்து மழை நிற்கும் வரை நின்று விட்டு போவோமே அப்படிங்கிறார். இப்போ 3வது ஆழ்வார் வாரார், பேய் ஆழ்வார். யார் வர்றது? பேய் ஆழ்வார். இந்த பேயாழ்வார் வருகின்றார். என்னம்மா? பேயாழ்வார் வருகிறார். இப்போ பேயாழ்வார் வந்த உடனே 2 பேர் மட்டும்தான் அமர முடியும். 3 பேர் அதில் அமர இடம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், 3 பேருமே நிற்கலாம் அப்படின்னு நிற்கிறாங்க. இரவாயிருச்சு, மழை என்ன காரணம், இடி மழை மின்னல், நிற்கவே இல்லை அப்படின்னு. சரி, இருட்டாயிருச்சு, 3 பேர் தான் இதில் இடம் நிற்க முடியும், 4 பேருக்கு இடம் இல்லை. இந்த இரவோடு இரவாக அவங்க 3 பேருமே ஆழ்வார்கள், நாராயண பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இவர்கள் 3 பேர்த்துலையுமே 4வது ஒரு ஆள் வந்து தள்ளிக்கிட்டு நிற்கிறாரு. யார்? நம்ம பார்க்கவே இல்லை. யாரப்பா அப்படின்னு பார்க்கறதுக்கு வெளிச்சம் தேவை, எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறார், முதல் ஆழ்வாராகப்பட்டவர் பாடுகின்றார். ஏன்னா அவர் திருவிளையாடல் புரிகின்றார் நாராயணன். அப்போ தான் முதல் பொய்கை ஆழ்வாராகப்பட்டவர் பாடுகிறார். கவியாகப்பட்டது. வையம் தகலியா வாரிகடலே நெய்யாக வெய்ய கெதிர விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்க சூட்டினே சொல்மாலை இடராளி நீங்குகவே அப்படின்னு பாடிய உடனே விளக்காகப்பட்டது கண் முன்னாடி தோன்றியது. 2வது ஆழ்வார் பாடுறார், பூதத்தாழ்வார். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடதிரியா நண்பருக்கு ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னுட்டிய தீபம் அப்படியே சுடர் விட்டு மலருகிறது. பார்த்தா 3வது ஆழ்வார் பேயாழ்வார் பாடுறார். திரைக்கண்டேன் மண் மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிலரும் பொன்னாளி கண்டேன் என்னாளி புருஷங்கம் கை கண்டேன் அப்படின்னாராம். இப்போ பாருங்களேன், ஏன்னா 3வது ஆழ்வார் பேயாழ்வார் பார்க்குறாரு. இவங்க இருவருமே பாடி விளக்காகப்படதை எரிய வைத்த உடனே 3வது யார் என்று திரும்பி பார்த்தார், பேயாழ்வார். பார்த்தா நாராயணன். இந்த நாராயணனுடைய திருவிளையாடலோ அப்படிங்கிறதுக்காக நாராயணனை பார்ப்பதற்காக எதுவும் இல்லாமல் கவியாலே பாட வைத்த ஒரு பெருமை எப்படின்னா பொய்யாழ்வார் பூதத்தோழர் பேயாழ்வார் தான். 3 பேத்துக்கு ஏன் இந்த பேர் வந்ததுக்கு கூட காரணம் இருக்குது. ஆக நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சரியா இல்லையா? சிறப்பு. காரணம் வச்சுங்களேன், ஒரு கோயிலுக்கு போனால் இந்த பொருள் இருந்தால் தான் ஒரு தீபம் ஏற்ற முடியும். இது எதுவுமே இல்லாமல் 3 பேர் சேர்ந்து கவிகளை பாடி தீபம் ஏற்றுறாங்கன்னா அப்படின்னு பெரிய விஷயம் தான். நல்ல விஷயம். நீங்கள் ஒரு கேள்வி கொண்டு கேட்க சுருக்கமாக சொல்லி படிச்சுக்கிறேன். அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. அதனால் பாருங்க, கோவில் இல்லாமல் கும்பாபிஷேகம் நடத்த முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. முடியும். என்ன காரணம்? சோழ நாட்டிலே சோழ மன்னன் கடவுள் வந்து இறைவன் சொன்னார், ஏன் நீ பெரிய கோவிலை கட்டிக்கிட்டு இருக்க, இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் வச்சிருக்கேன், அந்த கோவிலுக்கு வருவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்ன காரணம்? உன்னை விட பெரிய கோவிலாக மற்றொரு அடுத்த ஊரில் ஒருத்தன் கட்டிகிட்டு இருக்கேன், அந்த ஊருக்குள்ளே அந்த கோவிலில் தான் நான் போய் கும்பாபிஷேகத்தை கலந்துக்க போகிறேன்னு சொன்னார். அப்போ பொழுது விடிந்தது. மன்னனுக்கு சந்தேகம், இவ்வளோ பெரிய கோவிலை கட்டியிருக்கோம், இங்கே இறைவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் எது கும்பாபிஷேகம்? நம்மளை விட பெரிய ஆள் இந்த ஊரில் யார் இருக்கா? நாட்டுக்கு மன்னன் நம்மளோட பெரிய ஆள் யார் இருக்கா அப்படின்னு அந்த ஊரை நோக்கி சென்றாரு. அந்த ஊருக்குள்ளே எங்கே பார்த்தாலும் எந்த கோயிலுமே கிடையாது, சின்ன சின்ன கோயிலாக தான் இருக்குது, பெரிய கோயிலுங்கிறது எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு வயோதிகர் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டார், ஐயா இந்த ஊருக்குள்ளே பெருசாக ஏதாவது கோயில் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் தவிச்சார். அது சொல்ல முடியாமல் அப்படியே பேசாமல் பார்த்துக்கிட்டே இருந்தார். கேட்டார், ஐயா உங்களை தான் கேட்குறேன், இந்த ஊருக்குள்ளே பெரிய கோவில் இருக்கா, அங்கே இறைவன் வர்றேன்னு சொன்னார், அந்த கோவிலை பார்க்குறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். இருக்கியா? எங்கே இருக்குது தெரியுமா? இந்த ஊருக்குள்ளே உங்கள் கண்களுக்கு தெரியாது. என்னையாது ஒரு கோவில் இருந்தால் கண்ணுக்கு தெரியணும், கோபுர தரிசனம் சாப விமர்சனம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போது கோவில் இருந்தால் கண்ணுக்கு தெரியணுமே, ஏன் தெரியாதுன்னு சொல்கிறீங்க? கோவில் வெளியில் அல்ல, என்னுடைய இதயத்தில் கட்டி வச்சிருக்கேன் கோவிலை, அந்த இடத்தில் இறைவன் வந்து ஆட்கொள்வார், கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொன்னார். எங்கே கட்டினார்? கல்லால் அல்ல, சிமெண்டால் அல்ல, மண்ணால் அல்ல, எதுவுமே இல்லாமல் இதயத்தில் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து இறைவனை இதயத்தில் அமர்த்தினார். புசலாராகப்பட்டவர், அதுதான் சிறப்பு வாய்ந்தவர். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது மாதிரி. என்ன காரணம் வந்திருக்கீங்க? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் வல்லவரானுக்கு வாய் கோபுரவாசல் கள்ள புலனதும் காணாம மணிவிளக்கு தலைத்தைந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம். இறைவன் என்பது உள்ளத்துக்குள்ள தாங்க இருக்கணும், வெளியில தேடணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்க. ஏன்னா இந்த இடத்துல என்ன செய்றீங்க? காவல் செய்றேன். காவல் திரைக்காவல். காவல் திரைக்காவலாகப்படுது இருக்கின்ற பொழுது தனியாக ஒரு காவல் பார்க்கலாமா? ஏன் அண்ணன் தம்பி 7 பேருமே துணைக்கு இருக்காங்களே. அண்ணன் தம்பி 7 பேர் கடைசி வரைக்கும் இந்த துணை இருக்கும். கடைசி வரைக்கும் கட்டிய கணவனாகப்பட்டவன் துணைக்கு வரணும். கடைசி வரைக்கும் கட்டிய கணவன் துணையாக இருக்கணும். ஆக நானே உனக்கு புருஷன். ஐயோ எப்பா உங்களை கட்டிட்டு நான் என்னையா பண்றது? தெருதெருவாக நாராயண கட்டி அடிக்கவா? என்னையா ஏன் கத்துற? இப்ப எதுக்கு நீங்க நானே உனக்கு புருஷன்? உங்களுக்கு நான் புருஷன் பார்த்து வந்திருக்கேன். உனக்கு அப்படி சொல்றது நான் உனக்கு நானே புருஷன் அப்படின்னா உங்களை கட்டி நான் பண்றது உனக்கு பார்த்து வந்திருக்கேன். உங்களுக்கு தான் 3மே இல்ல. 3 இல்ல, நீங்க என்ன கட்டி என்ன பண்ண போறீங்க?
என்ன இப்படி ஆளாளுக்கு 3 மேல என்னங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு 3 இருக்கா கொஞ்சமாச்சு இருக்கா இப்படி ஒன்றே கூட இருக்கா ஏதாவது இருக்கா துளி அளவு கூட இல்ல துளி அளவு இல்ல யார வாத்து வந்திருக்க பாருங்க மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை 3 ஆசை அற்றவர் அதான் 3 இல்லன்னு சொன்னேன் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பதித்து கதித்தோங்கும் நிச்சயம் கைகூடும் நீ மனருள் கலந்த சஷ்டி கவசம் தனையே அமரரிடம் தீரே அமனருள் உரிந்து குமரனடி நெஞ்சே அந்த ஆறுமுக கடவுளாக விளங்கக்கூடிய அவரே மாப்பிள்ளை பார்த்து மாப்பிள்ளை பார்த்திருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் ரெண்டாவது பார்த்ததால எனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கல எடுத்து கிளம்ப முன்னாடி ஆக மாப்பிள்ளை பிடிக்கல சொல்றத கேட்க மாட்டேன் சொல்லுமே வார்த்தை கேளம்மா தள்ளாத சும்மா சொல்லுமே வார்த்தை கேளம்மா தள்ளாத சும்மா அழும் பகலும் இந்த விவசாயம் விடுத்து அழும் பகலும் இந்த அவசையை விடுத்து அவனை இருவள்ளோட இரு பசவி மடித்து சொல்லும் என் வார்த்தை கேளம்மா எனதவ விடு புனிது வந்தவரே பொய்யானதவ விடு புனிது வந்தவரே நீ புவியில் போல் சர்க்கல் புலிக்கு மாறுதே கை வரிசை செல்லாது போகாவே நான் சொன்னேன் ஓகோ எந்த தினமே உனக்காக நான் சொன்னேன் ஓகோ எந்த நிலைமை மனகவனை கொள்ளாத மாநிலத்தை இயல்புதானே சொல்லும் என் மத்த கேளம் எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் இனி புனத்தை நிற்காமலே நடைபெறுவது கை வரிசை செல்லாது வேறொரு பரம் இல்லை மெதுனில் உன்னை தொலை ஆர்வங்களே அடைவே பரமனந்த சொல்லும் என் மத்த கேளம் குடி கடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையும் ஓட்டமா சொல்ல வந்துருவ கண்ணா கரையும் கை வரிசை செல்லாது போ உலகத்தில் பண்பை கொண்டு வாச கொண்டு அறிவை கொண்டு தெளிவை கூட்டி வேதத்தை கூட்டி அருமையான முறையிலே உறவுகள்லாம் கூட்டி கொடுத்த என்னைய பார்த்து எந்த நொடிப்பொழுதில் கூட்டி என்று கேட்டாயோ உமக்கு மிருகப்பிரமான சூரியன் மறைவதற்குள் திருமணம் நடத்தியது என்னுடைய சபதம் சபதம் நாடக பெரிய சிவாஜி கணேசன் என்னங்க வெட்டிக்காரவளே பார்த்து வந்த மாப்பிள்ளை வேணாம்ட்டியா மாப்பிள்ளைக்கு என்ன பண்றது இது மாப்பிளைக்கு என்ன பண்றது அட ஏங்க நீங்க மனசுக்குள்ள தான் முருகா முருகா முருகான்னு அவரே நினைச்சிட்டு இருக்கேன் ஏன் தரம் பிடிக்கலன்னு சொன்னேன் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா வேற இடத்துக்கு கலகத்துக்கு போயிருப்பார் பிடிக்கலன்னு சொன்னதால தான் திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் சபதம் போட்டு போயிருக்காரு இல்லைன்னா யாராவது கூட்டு வர முடியுமா முருக பெருமானை முருக சீக்கிரம் வரணுங்கிறது தான் வேண்டாம் என்று சொன்னேன் அதனால அவர் வரப்போகிறார் மயிலில் ஏறும் நேரம் வந்து விட்டது நீங்க எல்லாம் தயாரா இருங்க கண்ணா இருக்கும் அல்ல அவர் வருவதில் மற்ற வேலையில் கவனத்தை செலுத்துவோம் ஆனாலும்